நம்ம இன்றைக்கான சமையல் என்ன செய்ய போகிறோன்னா இடியாப்பம் தான். ஸோ ரொம்ப பஞ்சு போல் அப்படி நூல் போல் வருது பாருங்கள் இடியாப்பம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சுவையான முறையில் தான் நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம இடியாப்பம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இடியாப்பம் தேவையாது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான். நம்ம அரிசி மாவை நல்லா ஊற வச்சு காய வச்சு நம்ம ரைஸ் மில்லேருந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இடியாப்பம் வந்து செய்கிறதுக்கு நல்லா பக்குவமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இடியாப்பம் மாவை நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணி தான் நம்ம இடியாப்ப மாவை பிசையணும். ஸோ அப்போ தான் வந்து இடியாப்ப மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். நம்ம சுட தண்ணியால் சுட வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு இடியாப்ப மாவில் வந்து சுட தண்ணி போட்டு நம்ம வந்து கையால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கரண்டி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நம்ம கையால் மிக்ஸ் பண்ணால் தண்ணி வந்து சுடும், கையில் வந்து சூடுபடும். ஸோ அதனால் நம்ம ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு வந்து அந்த இடியாப்ப மாவை ஒரு பக்குவமான நிலைக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ அதனால் சுட தண்ணி தான் நம்ம வந்து இடியாப்ப மாவை வந்து பிசையணும். எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவை சுட தண்ணி வச்சு கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையால் பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் கையால் பிசையும் போது தான் அந்த மாவு நல்லா டைட்டாக இல்லாமல் ஒரு பக்குவத்துக்கு வரும். நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இடியாப்பம் அச்சு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷமான பழமையான அச்சு. எங்கள் அப்பா இருக்கும்போது வாங்கியாந்து கொடுத்தாரு. அந்த அச்சு தான் இன்னும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இடியாப்பம் வந்து சுடுறதுக்குன்னு அந்த அச்சு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பக்குவமாக வந்து இடியாப்பம் வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதில் வந்து இடியாப்பம் அந்த அச்சுலேருந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நூல் போல் வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா நம்ம அந்த இட்லி பாத்திரத்தை தண்ணி சுட வச்சிடணும். அந்த தண்ணி சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடியாப்பம் வச்ச பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து நல்லா வெந்துடும். நம்ம வந்து கையை வைக்காமல் பச்சை தண்ணி வச்சு அந்த இடியாப்பம் வச்சு கொத்து எடுத்து வெளியே வச்சுட்டோம். இன்னொரு இடியாப்பம் வச்சு நம்ம அதில் மூடிட்டோம். இந்த இடியாப்பம் எடுத்து போடுறாங்க பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இடியாப்பம் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இடியாப்பம் வந்து இவ்வளோ தான் அருமையாக செய்வோம். எங்கள் வீட்டில் வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப சூப்பராக செய்வோம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு தேவையானது தேங்காய் பால். நம்ம தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காய் ஒரு மூடியை எடுத்து அந்த தேங்காய் பூவை நல்லா பூ போல் திருவி எடுத்துக்கணும். திருவி அழகாக எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அம்மியில் இருந்தாலும் அம்மியில் அரைக்கலாம். ஸோ மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனையாக 3 ஏலக்காய் வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து இனிப்புக்காக கூட கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம அந்த தேங்காய் பாலை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் சக்கரைலாம் இருக்கும். ஸோ அதை ஊற்றி நம்ம சாப்பிட முடியாது. தேங்காய் பால் மட்டும் தான் போதும். அந்த தேங்காய் பால் நல்லா நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுட்ட இடியாப்பத்தை வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டு அந்த இடியாப்ப பாலை ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ ரொம்பவும் அற்புதமாக சுவையாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி அப்படியே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க.